ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஸ்பெஷல் கிட் பேரண்ட்ஸ்க்கு இடையில இருக்கிறதே எந்த தெரப்பி சென்டர் சூஸ் பண்ணணும்னு சொல்லி தான். நீங்கள் எந்த சென்டர்னாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் சொல்கிற 3 விஷயம் அந்த சென்டரில் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டிரான்ஸ்பரன்சி. உங்கள் கிட் உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு அலோவ் பண்ணுறாங்களா, இல்லைனா வீடியோஸ் மாதிரி ஏதாவது எடுத்து காமிக்கிறாங்களான்னு நோட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், ப்ராக்ரெசிவ் கோல்ஸ். ஸ்கில்ஸ் ஆர் ஆக்டிவிட்டி அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறாங்களா. ஒரு சில பிளேஸில் 1 இயராக ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பெருசாக எஃபெக்டிவாக இருக்காது. தேர்ட் ஒன், டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான். உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரியான லெவல்ஸில் கோல்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்களா. லைக் ஒரே மாதிரியான பிளான் செட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒன்று நம்ம குழந்தைக்கு ஈஸியராக இருக்கும்னா அச்சீவே பண்ண முடியாத அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே எஃபெக்டிவாக இருக்காது. ஓகே, இது எல்லாமே இருக்குன்னா அந்த சென்டரில் சேர்த்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற விஷயத்த பண்ண நீங்கள் ரெடியாக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பேரண்ட்ஸ்க்கு கோல்ஸு, டிரான்ஸ்பரன்சி இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிற ரீசனே நீங்கள் வீட்டில் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி தான். இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு ஒர்க் டுகெதர், just remember you will get 50% of result only. உங்கள் ப்ரொஃபஷனல் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண நீங்கள் ரெடினா இந்த 3 விஷயம் எந்த தெரப்பி சென்டரில் இருக்குன்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.